ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி ஆட்டுக்கால் குழம்பு செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 6 கால் எடுத்துக்கிறேன். இதை நல்லா முடியெல்லாம் பொசிக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வச்சுக்கிறேன். ஒரு 5-6 தடவை கழுவணும். நல்லா மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா அதுமாரி கழுவி வெள்ளையாக்கி வச்சுக்கணும். க்ளீன் பண்ணும் போது இது உள்ளே இருக்க ஒரு சதமே இருக்கும். 2 பக்கம் வெட்டி எடுத்துகிட்டு போடணும். 2 கால் நடுவில் இருக்கும் பாருங்கள். இப்போ குக்கர் வச்சுக்கிறேன். குக்கரில் இந்த காலெல்லாம் கொட்டிக்கலாம். இஞ்சி பூண்டு அரைச்சிது 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூனு. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் 1/2 டீஸ்பூனு. உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். இப்போ கால் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். நல்லா கலக்கி விட்டு வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை கொளுத்திட்டு இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 8 விசில் விடுவோம். இல்லாட்டினா ஒரு அரை மணி நேரம் விடுவோம். நல்லா வேகட்டும். மூடி போட்டாச்சு. வெயிட்டை போட்டுடலாம். வெயிட்டை போட்டுட்டு இப்போ ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுவோம். 8 விசில் வரட்டும், பார்ப்போம். ஆட்டுக்காலுக்கு தேவையான மசாலா அரைக்க போகிறோம். 1 டீஸ்பூனு பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் 1 டேபிள் ஸ்பூனு. கருப்பு மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. காஷ்மீர் மிளகா ஒரு 6 போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு ஒரு 8 போட்டுக்கலாம். கசகசா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 2 பத்தை தேங்காய் போட்டுக்கலாம். இதில் போட்டு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கர் 8 விசில் முடிஞ்சிடுச்சு. குக்கரை திறந்து பார்த்துட்டோம். இப்போ வெந்துக்குதா என்னான்னு பார்ப்போம். நல்லா பூ மாரி வெந்துக்குது. கால் நல்லா வெந்துக்குது. இப்போ இது திருப்பி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். குக்கரை வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சி எடுத்து இப்போ பட்டை செலவுலாம் போட்டுக்கலாம். இந்த செலவு எல்லாத்தையும் போனால் ஒரு 2 பிரிஞ்சி எண்ணெயும் போட்டுக்கோங்க. கூட 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். 2 வெங்காயம் நறுக்கி வச்சுக்கிறேன், போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூனு மிளகாத்தூள் கிண்டி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை போன பிறகு தக்காளியை போட்டுக்கலாம். 3 தக்காளி வெட்டி வச்சுக்கிறேன், போட்டுக்குவோம். கிண்டி விட்டுக்கணும். இப்போ ஏற்கனவே ஆட்டுக்காலில் உப்பு போட்டுக்கிறோம். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம். இப்போ கிண்டி விட்டுக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் புதினா கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். போட்டு கிண்டி விட்டுக்கணும் நல்லா.
1 டேபிள் ஸ்பூனு கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூனு குழம்பு தூள் போட்டுக்கலாம். கிண்டி விட்டுக்கணும். இப்போ அரை டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கிட்டோம். அப்போ தான் வந்து தூள் வாசனைலாம் போகும். கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். எண்ணெய் வந்து பிரிஞ்சு மேலே வருது. இப்போ வந்து ஆட்டுக்கால் வேக வச்சுட்டு வந்து கொட்டிக்கலாம். நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்ச செலவெல்லாம் வந்து இதில் வந்து இப்போ போட்டுக்கலாம். மிக்ஸியை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து கிண்டி விட்டுக்கணும். இந்த நேரத்தில் வந்து உப்பு காரம்லாம் வந்து சரி பார்த்துக்கணும். எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். எனக்கு வந்து உப்பு குறையுது, கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். கொத்தமல்லி புதினா போட்டுக்குவோம் தழை. இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு 4 விசில் வந்த உடனே பார்ப்போம். 4 விசில் முடிஞ்சிருச்சு. இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம். சூப்பராக வெந்திருக்குது. ஆட்டுக்கால் குழம்பு சூப்பராக வந்துருக்குதுங்க. வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான ஆட்டுக்கால் குழம்பு. இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.